வணக்கம். இன்றைக்கி myhome mykitchenல எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழ ஊறுகாய் செய்யறதுக்கு முதல்ல ஒரு 15 பச்சை மிளகாவை காம்பெல்லாம் எடுத்துட்டு 1-2 நறுக்கிக்கணும். அப்புறம் 40 எலுமிச்சம்பழத்தை 4 துண்டா இல்லைன்னா 8 துண்டா வர மாதிரி நறுக்கிக்கணும். இப்போ ஒரு பீங்கான் ஜாடியில் நம்ம நறுக்கின பச்சை மிளகாய் அப்புறம் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் சேர்த்துடணும். இது கூடவே 2 கப் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வச்சு ஒரு நாள் அப்படியே விட்டுறணும். அப்புறம் மறுநாள் எடுத்து மறுபடியும் கலந்து விடணும். இதே மாதிரி ஒரு 10 நாள் இல்லைன்னா 15 நாள் வரைக்கும் நல்லா கலந்து விடணும். பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் உப்பில் நல்லா ஊறி இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து 2 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம போட்ட பச்சை மிளகாலாம் காரமே இல்லாமல் உப்பு புளிப்பு கலந்து தான் இருக்கும். மீதி இருக்க எலுமிச்சம்பழத்தை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து தேவையான அளவுக்கு மட்டும் தாளித்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானோடனே 100 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
3 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடலாம். நம்ம பெருங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சூடு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது மாதிரி உடனே கலந்துட்டு உடனே எடுத்து நம்ம வெந்தயப்பொடி, ஜீரகப்பொடி மேலே ஊற்றிடணும். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் வந்து தீஞ்சு போயிடும், அப்புறம் அதோட வாசம் நல்லா இருக்காது. இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாம், அவ்வளோதான். இதை ஒரு நாள் மட்டும் விட்டுட்டோன்னா நல்லா இந்த காரெல்லாம் எலுமிச்சம்பழத்தில் இறங்கி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.